ஹே சிஎஸ்கேட கோச்சிங் ஸ்டாஃப் ஹெட் கோச் ஃப்ளெமிங், பேட்டிங் கோச் மைக்கேல் எஸ்ஸி, பவுலிங் கோச் எரிக் சைமன்ஸ் இவங்க எல்லாருமே என்னைக்கு சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் பீடாகோட யூடியூப் சேனலில் லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே ப்ரிவியூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போகிறது ரொம்ப டிஃபிகல்ட், அவங்க பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுறது ஒரு ஹார்ட் டைமாக இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் தோனி இந்த சீசனில் ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயராக ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரோட க்ளோஸ் சோர்சஸ் கிட்டேருந்து அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கான். ஸோ இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் தட்டிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். கேகேஆர் கிட்ட ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லி நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருப்பார் டியூ டு இந்தியா அண்ட் பங்களாதேஷ் கான்ஃப்ளிக்ஸ். பிசிசிஐ அப்போவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. அதனால் இப்போ கேகேஆர் ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வேன் கிரிக்கெட்டர் பிளெஸிங் முசராபானியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கேகேஆரோட கேம்பை டியூஸ்டே மார்ச் 17 அன்னைக்கு முசராபானி ஜாயின் பண்ண போறாரு. நம்ம கேகேஆர் அவங்களோட முதல் மேட்சை எம்ஐக்கு அகேன்ஸ்டாக வாங்கடியில் மார்ச் 29 அன்னைக்கு ப்ளே பண்ண போறாங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கார்வின் பாஸ்கர் வந்து பிஎஸ்சிலேருந்து வித்ரா பண்ணி ஐபிஎல் ஜாயின் பண்ணியிருப்பாரு மும்பை இந்தியன்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டா. ஸோ அதுக்காக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவர் 1 year சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் பிஎஸ்எல். லைக்வைஸ் பிளெஸிங் முசராபானி மார்ச் 26 ஆரம்பிக்க போகிற பிஎஸ்எல் சீசனில் இஸ்லாமாபாத் யுனைடெட் டீமில் ப்ளே பண்ணுறதா இருந்தார். பட் இப்போ அந்த டீம்லேருந்து வித்ரா பண்ணி இங்கே கேகேஆரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவருக்குமே பிஎஸ்எல்ல ஒரு பேன் இருக்க போகிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அண்ட் கேஸ் அந்த ரெண்டாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஹர்ஷத் ராணா இந்த ஐபிஎல் 26 சீசன்லேருந்து ரூல் அவுட் ஆகியிருக்காரு டியூ டு இன்ஜுரி. கேகேஆருக்கு அடி வந்துட்டே இருக்கு. பிகாஸ் மதிஷா பத்திராமே T20 வேர்ல்ட் கப் அப்போ வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஸ்டில் இஸ் இன் ரெக்கவரி பீரியட் தான். அவர் இன்னும் கேம்ப் ஜாயின் பண்ணல, அவர் இன்னும் ஸ்ரீலங்காவில் தான் இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட அப்டேட் பண்ணியிருப்பாரு, இன்னும் நான் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு. ஸோ அவர் எப்போ ஜாயின் பண்ண போறாருன்னு தெரியல. அண்ட் இப்போ ஹர்ஷத் ராணா வேற ரூல் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களோட ஸ்குவாடில் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி என்ன பண்ண போறாங்கன்னு. கிரிக் பஸ்ல இப்போ இந்தியன் டீமோட இந்த வருஷத்துக்கான கிரிக்கெட் கேலண்டர் ஒரு கிரிக்கெட் ஷெட்யூலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஎல்க்கு அப்புறமா ஜூன் மந்த்ல வந்து 2 சீரிஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஹோம்ல ஒரு 3 ODI மேட்சஸ் அண்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 3rd ODI மேட்ச் இங்கே சேப்பாக்கில் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அயர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவே சீரிஸ் விளையாடுறோம் 3 T20 மேட்சஸ். தென் ஜூலையில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு அவே சீரிஸ். அதுக்கப்புறம் ஜூலையோட எண்டிலேருந்து ஆகஸ்ட்குள்ளே பார்த்தோன்னா வந்து ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ஒரு அவே சீரிஸ். அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்தில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக திரும்ப விளையாட போகிறோம் 3 T20 மேட்சஸ். அதுக்கப்புறம் செப்டம்பரில் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு அவே சீரிஸ். ஸோ இந்தியா பங்களாதேஷ் கான்ஃப்ளிக்ஸ்லாம் என்ன தான் போயிட்டு இருந்தாலுமே இந்த சீரிஸ் ஸ்டில் ஆன் தான். இந்த சீரிஸ் நடக்க போகிறதுன்னு இப்போதைக்கு கிரிக் பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மந்தில் வந்து ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக ஒரு அவே சீரிஸ் விளையாடுறோம் 3 T20 மேட்சஸ். செப்டம்பர் டு அக்டோபர் மந்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹோம் சீரிஸ் விளையாடுறோம் 3 ODI மேட்சஸ் அண்ட் 5 T20 மேட்சஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த ஹோம் சீரிஸ் ப்ளே பண்ணுறப்பே நம்மளுடைய இன்னொரு இந்தியன் டீம் வந்து அப்படி ஏஷியன் கேம்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க ஜப்பானில். ஸோ செப்டம்பர் 25லேருந்து அக்டோபர் 3 வரைக்கும் இந்த ஏஷியன் கேம்ஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பர் மந்தில் பார்த்தோன்னா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு அவே சீரிஸ். ஸோ 5 ODI மேட்சஸ் 5 T20 மேட்சஸ் அண்ட் 2 டெஸ்ட் மேட்சஸ். தென் டிசம்பர் மந்தில் வந்து ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டாக ஒரு ஹோம் சீரிஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2027 ஜனவரி டு ஃபெப்ரவரியில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் 5 டெஸ்ட் மேட்சஸ் விளையாட போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வே, அயர்லாந்து மாதிரி டீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம இந்தியன் டீம் போயிட்டு ப்ளே பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்காக இத்தனை T20 மேட்சஸ் வந்து இந்த வருஷம் விளையாடுறோன்னு. ஏன்னா இப்போ தான் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் வந்து இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் ODI வேர்ல்ட் கப் நடக்க போகிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த வேர்ல்ட் கப்புக்கு இவங்க ப்ரிப்பரேஷனாக நிறைய ODI மேட்சஸ் தான் ஷெட்யூல் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஷெட்யூலை பார்க்குறப்போ வெரி லெஸ் ODI மேட்சஸ் தான் எனக்கு வந்து தென்படுறது. லாஸ்ட் இயர் RCB டைட்டில் வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஜாஸ் ஹேசல்வுட். ஆனால் இப்போதைக்கு ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரியில் தான் இருக்காரு. இஸ் ஸ்டில் இன் ரெக்கவரி ப்ராசஸ். அவருக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு கிளியரன்ஸ் கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அவரோட பார்ட்டிசிபேஷன் இப்போதைக்கு ஹேங்கிங்கில் இருக்குது. சேம் சிச்சுவேஷன் ஃபார் பேட் கமின்ஸ், ஏன்னா அவருமே இன்ஜுரியில் தான் இருக்காரு. The 100ஓட ஃபர்ஸ்ட் எவர் ஆக்ஷனே இவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக முடியும்னு யாருமே நினச்சிருக்க மாட்டோம். ஸோ The 100ஓட ஆக்ஷனில் ஒரு பாகிஸ்தான் பிளேயர் அப்ரார் அஹமதுன்றவர் வந்து நம்ம இந்தியன் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸியான சன்ரைசர்ஸ் லீட்ஸுக்கு வந்து சோல்ட் ஆகியிருக்காரு. அப்ரார் அஹமத் என்ன ஒரு குட் மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருந்தாலுமே there was no need for buying him. அதுவும் 1,90,000 pounds வந்து சோல்ட் ஆகியிருக்காரு. அப்ராக்சிமேட்லி இந்தியன் கரன்சிக்கு 2.3 crores வரும். எல்லா மக்களும் ட்விட்டரில் சன்ரைசர்ஸ் லீட்ஸோட ட்விட்டர் பேஜை மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு அந்த பேஜை சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. பட் நவ் அந்த அக்கௌண்ட் திரும்ப ட்விட்டருக்கு வந்துருச்சு. இட்ஸ் ஆக்டிவ். அக்யூலேஷன் மாதிரி நிறைய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் அன்சோல்டாக போகிறப்போ எதுக்காக அவங்கள பிக் பண்ணாமல் இவரை சூஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ வேணுட்டு ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பாகிஸ்தான் பிளேயர் உஸ்மான் தாரிக் வந்து நம்ம பர்மிங்கம் ஃபீனிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பட் அதுதான் அமெரிக்கன் ஓன்டு ஃப்ரான்ச்சைஸினால பிரச்சனை எதுவும் கிடையாது. தி நெய்டன் மார்க்கெட் இப்போ ஆல் 3 சூப்பர் ஜெயின்ஸ் ஃப்ரான்ச்சைஸிக்காகவும் ப்ளே பண்ண போகிறது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இன் SA20, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன் IPL
அண்ட் மேன்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் இன் த 100. அதுக்கப்புறம் இந்த த 100ஓட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் பார்த்தோன்னா ஜேம்ஸ் கோல்ஸ்ன்றவர். ஸோ அன்கேப் பிளேயர் தான். 3,90,000 பவுண்ட்ஸுக்கு வந்து லண்டன் ஸ்பிரிட் சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேட பேட்டிங் கோச் மைக்கேல் அசி தான் த 100ல வெல்ஷ்ஃபயர் டீமோட ஹெட் கோச்சாக இருக்காரு. ஸோ வெல்ஷ்ஃபயர் இப்போ மேத்யூ ஷாட்டை 75,000 பவுண்ட்ஸுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ளெமிங், மைக்கேல் அசி அண்ட் எரிக் சேமன்ஸோட அரைவல் அப்டேட் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ சிஎஸ்கே லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண வீடியோவில் நம்ம அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் தான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மார்ச் 16 அன்னைக்கு தான் இவங்க 3 பேர் சிஎஸ்கேட கேம்பை வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சிஎஸ்கேட ஓவர்சீஸ் பிளேஸில் ஜாயின் பண்ண போகிறதா இப்போ ஸ்ரீதரன் ஸ்ரீராம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எதுக்காக எல்லா ஐபிஎல் டீம்ஸும் அவங்களோட ஜெர்சியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. ஆல்ரெடி எல்எஸ்ஜி டீமோட ஜெர்சி பார்த்துருப்போம், கண்ணா பின்னாடி சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ பிபிகேஸும் அவங்களோட ஜெர்சியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஃபுல் ரெட் ஜெர்சி தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ரெட் வித் ப்ளூவோட போயிருக்காங்க. எனக்கு சத்தியமாக அது பிடிக்கல. ஐ கெஸ் எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரோட மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லோ அண்ட் ஆரஞ்சு. மற்ற எல்லா ஐபிஎல் டீம்ஸோட ஜெர்சிலையுமே அட்லீஸ்ட் உங்களால் ப்ளூ இல்லை ரெட் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். இப்போ நம்ம பிடாக் சிஎஸ்கேட ப்ரிவியூ வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. ஸோ சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் பற்றி தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசியிருந்தாரு. நம்ம பிடாகோட பிளேயிங் லெவன் நீங்கள் கீழே பார்க்கலாம். சந்து சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரில்ஸ், ஷிவம் டூபே, கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல், ஜேமி ஓவர்டன், பிரசாந்த் வீர், நேத்தன் எல்லிஸ், நூர் அகமது அண்ட் கலீல் அகமது. ஸோ நம்ம பிடாகோட 4 ஓவர்சீஸ் பார்த்தோம்னா டெவால் பிரில்ஸ், ஜேமி ஓவர்டன், நேத்தன் எல்லிஸ் அண்ட் நூர் அகமது. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு மேத்யூ ஷாட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, பட் நம்பர் 6 அந்த மாதிரி இடத்துல அவரை ப்ளே பண்ண வைக்க முடியாது. அவர் ப்ளே பண்ணணும்னா டாப் 3 தான் ப்ளே பண்ண முடியும். டாப் 3 உங்களுக்கு இடம் கிடையாது. ஸோ அவரை ப்ளே பண்ண வைக்க முடியாது. சர்ஃப்ராஸ் கான், அமன் கான், ஜாக் ஃபோக்ஸ் மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் கேம் டைம் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க எந்த மேட்சும் ப்ளே பண்ண போகிறது கிடையாதுன்னு நம்ம பிடாக் சொல்லியிருக்காரு. இஃப் ஜேமி அவுட்டன் டசன்ட் டெலிவர் வெல் தென் ஸ்ட்ரெயிட் அவே சிஎஸ்கே ராமகிருஷ்ணா கோஷ்க்கு தான் போகணும்னு பிடாக் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணா கோஷ் இப்போ சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் செஷனில் வித் போத் பேட் அண்ட் பால் நல்லா ப்ளே பண்ணுறாரு. ஈவன் ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நம்ம சிஎஸ்கேட கோச்சுமே வந்து அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கேட வீடியோவில் சொல்லியிருக்காரு. பிடாகோட லெவலில் தோனி எங்கடா நீங்கள் கேட்பீங்க, தோனி வந்து இம்பாக்ட் சப்ல தான் வச்சிருக்காரு. அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா, நான் 2 சீமரோட போவேன். இன்கேஸ் குர்ஜப்ரீத் சிங், அன்ஷுல் கம்போஜ் ஆர் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி ராகுல் சர் ஆர் இவங்களெல்லாம் தாண்டி தான் தோனியை வந்து அவர் சொல்லியிருக்காருங்க. பிடாக் அவரோட ஒப்பீனியனை சொல்கிறாரு தவிர இங்கே டீம் எதை விரும்புவாங்க, டீம் எதோட போவாங்க அப்படிங்கிறத பேசவே மாட்டாரு. டீம் ஆப்வியஸாக தோனி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க விக்கெட் கீப்பராக. அவர் சஞ்சுவை தான் விக்கெட் கீப்பராக சூஸ் பண்ணியிருக்காரு. நேத்தன் லெஸ்ஸா இல்லை மேட் ஹென்ரி அப்படிங்கிற அந்த கொஷனுக்கு நேத்தன் லெஸ் தான் நம்ம பிடாக் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நேத்தன் லெஸ் ஆல் 3 ஃபேஸஸ்லுமே அவரோட பவுல் பண்ண முடியும். பட் மேட் ஹென்ரி ஒரு ஜெனுவன் பவர் பிளே பவுலராக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம நேத்தன் லெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே வச்சிருக்கிற பவுலிங் அட்டாக்கு ஆன் அ குட் டே ஆல்சோ 180 கன்சீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணனா நம்மளோட டாப் 5 கண்டிப்பாக ஃபயர் ஆகணும். எஸ்பெஷலி நம்மளோட டாப் 3 சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 3 பேரில் ஒருத்தர் ஃபெயில் ஆனால் கூட, ஒரு ஃபார்ம் போச்சுனா கூட இந்த சீசன் ஓவர் அப்படின்ற மாதிரி பிடாக் சொல்ல வந்திருக்காரு. நம்ம சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 67-33. 67 நம்ம குவாலிஃபை ஆகிற பெர்சன்டேஜ் கிடையாது, நம்ம எலிமினேட் ஆகிறதுக்கான பெர்சன்டேஜ் 33% தான் நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வந்திருக்காரு. சரி, ஓகே, எஸ் பிடாக் சொன்ன ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? தோனி ஆஸ் அன் இம்பாக்ட் பிளேயர் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணுவாங்களா? அவங்களோட பெர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியர்ஸ், பாய்.